இந்தியாவுக்குள்ளார யார் இந்த ஃபுல்லி ஆட்டோ பைலட் காரை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க? சிம்பிள் தாங்க, நம்ம மகேந்திரா தான். மகேந்திராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புது டெக்னாலஜி வந்தாலுமே ஃபஸ்ட்டு அவங்க தான் லான்ச் பண்ணுவாங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் ஆகட்டும், ஈவி ஆகட்டும், அதே நேரத்தில் ரேடார் டெக்னாலஜி ஆகட்டும், அதாவது சென்சார் கேமராஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து மகேந்திரா புதுசாக உள்ளே கொண்டு வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. இன்ஜின் இம்மோபிளைசர் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் கூட மகேந்திரா தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் வந்து மகேந்திரா வந்து ஒரு பயணியராக தான் இருக்காங்க. இப்படி இருக்க மகேந்திராவுக்கு ஆச்சரியமூட்டக்கூடிய வகையில் வந்து ஒரு விஷயம் நடக்குது. அதுதான் வந்து மகேந்திரா XUV 700 ADAS டெக்னாலஜி, அட்வான்ஸ்டு டிரைவிங் அசிஸ்டன்ட் சிஸ்டம். ஸோ இந்த காரில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேடார் டெக்னாலஜி, சென்சார் கேமராஸு, உங்களுக்கு வந்து மோஷன் கண்ட்ரோல் கேமராஸு, GPS நேவிகேஷன் இன்புட்டர், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து ஆட் பண்ணி தான் இந்த ADAS டெக்னாலஜியுமே உருவாச்சு. ஸோ இதையும் தாண்டி வந்து சமீபத்தில் போபலை சார்ந்த ஆட்டோனாமஸ் பசங்க வந்து 4 பேர் வந்து ஒரு பொலேரோவை வந்து ஒரு ஃபுல்லி ஆட்டோ பைலட் காராக மாற்றி அதனுடைய டெஸ்ட் டிரைவும் வந்து உங்களுக்கு வந்து நெட்டில் விட்டுருந்தாங்க. ஸோ இதை பார்த்துட்டு மகேந்திராவினுடைய MDயாக இருக்கக்கூடிய திரு ஆனந்த் மகேந்திரா அவர்கள் அவருடைய X வலைதள பக்கத்தில் வந்து அந்த மாணவர்களை பாராட்டியும் இருந்தார். அதன் பின்னால் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மகேந்திரா என்றைக்குமே வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இப்போ இதுலேயே நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஃபுல்லி ஆட்டோ பைலட் கார் வந்து இந்தியாவில் கொண்டு வர போகிறது மகேந்திரா தான் அப்படிங்கிறது ஆணித்தனமான உண்மை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மகேந்திரா இந்த விஷயத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னா டாட்டா இருக்காங்க, மாருதி சுஜுக்கி இருக்குது, ஹுண்டாய் இருக்குது, அடுத்தது டைரெக்டாக டெஸ்லாவே இங்கே வர போகிறாங்க. ஸோ இவங்களுடைய இந்த ரேஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த விஷயம் எல்லாமே இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது, இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. ஸோ எனக்குள்ளே எழுந்த ஒரு சந்தேகம் தான் இந்த வீடியோவே. இந்த கார்கள் எல்லாமே வந்து பயன்பாட்டிற்கு வந்துட்டா, அதாவது டிரைவர் அப்படிங்கிற ஒரு பொருளாதாரம், ஒரு வாழ்வாதாரத்தை நம்பியே இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக டிரைவராக இருக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாமே, அதாவது ஃபுல்லி ஆட்டோ பைலட் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்குள்ளே சர்வசாதாரணமாக வந்துட்டால் இவங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குமா இல்லை இருக்காதா? ஃப்யூச்சரில் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும்? எனக்கு தெரிய வர்றது என்னென்னா, மொத்தத்தில் அன்றாடம் இந்த டாக்ஸி டிரைவர் தொழிலை நம்பியே இருக்கக்கூடிய டிரைவர்களினுடைய நிலைமை வந்து கண்டிப்பாக கேள்விக்குறியாக தான் இருக்க போகுது. அதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.